அதே மாதிரி இது இறங்கிய காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மக்காவுடைய இறுதி காலகட்டத்தில் இறங்கிய சூறா இது. மக்காவுடைய இறுதி காலகட்டம். அப்போது மக்காவில் இறங்கின வசனம் எந்த காலகட்டத்தில் இறங்குச்சு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அதே மாதிரி மதீனாவில் இறங்கின வசனங்கள் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கும். அந்த வசனங்களே புரிஞ்சிடும் அது எங்கே இறங்கப்பட்டது அப்படிங்கிறது. முக்கால்வாசி மதீனாவில் இறங்கப்பட்ட வசனங்களுக்கு ஹதீஸ்களே கிடச்சிரும். நீங்கள் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஹாக்கிமில் ஒரு 1000 ஹதீஸ்கள் இருக்கும், குர்ஆன் சம்மந்தப்பட்ட ஹதீஸ்கள். என்ன அதிகபட்சமாக குர்ஆன் ஆயத் சம்மந்தப்பட்ட ஒரு ஹதீஸ் தொகுப்பு இருக்குதுன்னா அது எதில் இருக்குது? ஹாக்கிமில் தான் இருக்குது. 1000 ஹதீஸ் இருக்குது அதில். புகாரி முஸ்லீமில் பார்த்திங்கன்னா திருக்குர்ஆன் விளக்க உரை அப்படின்னு சொல்லிட்டு 5வது வால்யூமில் பழசு நான் சொல்கிறது அந்த மொத்த புக்கில் இந்த 5வது வால்யூமில் அது வரும். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சிடும். ஆனால் மக்காவுடைய வசனங்கள் எது எப்போ இறங்கிச்சிங்கிறது தெரியாது. இதுக்கு ஒரு ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு திறமை வேணும். அந்த வசனங்கள்லேயே அதில் க்ளூ இருக்கும், அதை டீகோட் பண்ணணும். டீகோட் பண்ணும்போது மக்காவில் இந்த ஸ்டேஜில் அது இறங்கிச்சு, இது இந்த ஸ்டேஜில் இறங்கிச்சு அப்படிங்கிறத நாம் என்ன பண்ண முடியும்? புரிஞ்சிக்க முடியும்.